அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையின் போது நடைபெற்ற குளறுபடிகள் தொடர்பாக புகார் அளிக்கவும் மீண்டும் வாக்கு எண்ணிக்கையை நடத்த வலியுறுத்த கோரியும் தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளிக்க தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். விருதுநகர் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையை மீண்டும் நடத்த வலியுறுத்தி அந்த தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தற்போது தேர்தல் ஆணையத்தில் சில தேர்தல் ஆணையர்களை சந்தித்து புகார் மனு ஒன்றை, கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்து வருகின்றார். குறிப்பாக அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றிருக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் 3,85,256 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நிலையில் அதற்கு அடுத்ததாக தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் 3,80,877 வாக்குகளை பெற்று சுமார் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைந்திருக்கின்றார். இதையடுத்து விருதுநகர் மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது விஜயபிரபாகரனுக்கு எதிராக சூழ்ச்சி நடத்தப்பட்டு அவர் தோற்கடிக்கப்பட்டார். வாக்கு எண்ணிக்கையை மீண்டும் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே அந்த கட்சியினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு புகார் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். மேலும் அன்றைய தினமே அந்த கட்சியை சார்ந்த சில மூத்த நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றையும் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் தான் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் என்கிற முறையில் விஜயபிரபாகரனை தற்போது தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை அளித்து இது போன்று இதில் குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடைபெற்றுள்ளது. எனவே இந்த விருதுநகர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையை மீண்டும் நடத்த வலியுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்றை விஜயபிரபாகரன் அளித்து வருகின்றார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.